வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீதேவி டேரட் கார்டு ரீடர் லீ நியூஸ் சேனலுக்காக. இன்னைக்கு 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு சந்திராஷ்டமம் கூட அப்படியே லைட்டாக கடைசியாக மீனத்துக்கு வரும். பட் ஃபுல்லாக கும்பத்துக்கு தான் இருக்குங்க. இன்றைக்கி நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்க கொஞ்சம் எப்போவுமே நிதானமாக அவங்க வேலையை செய்யணும். புது வேலை எதுவும் தொடங்க வேண்டாம். இன்றைக்கி மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாள் மேசராசிக்கு கார்டு நம்பர் 11 த ஸ்ட்ரென்த்தன் வந்திருக்கு. கொஞ்சம் உங்கள் வேலை எல்லாமே தாமதமாக நடக்கும். அதுக்காக வேலை செய்யாமல் விட்டுறாதீங்க. வேலை நடத்துங்க. கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எதுனாலுமே புலி வேலை பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். விட்டா கடிச்சு விடும் அப்படின்னு அந்த வேலையும் செஞ்சாகணும். ஆனால் அதுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்காது. அதுக்காக நீங்கள் நம்ம வேலை செய்யாமல் இருக்க வேண்டாம். இன்றைக்கி நாள் கொஞ்சம் ஒரு 50-50 இருக்குது. கொஞ்சம் பார்த்து நிதானமாக எந்த வேலைனாலும் செய்யுங்க. ரிஷபம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா. நம சிவாயம். ரிஷபம்க்கு கார்டு நம்பர் 2 த ஹை பிரிஸ்டிஜஸ் வந்திருக்குங்க. ஓகேங்களா. உங்கள் நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் செய்யலான்னு ஒரு விஷயத்த முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க. பட் நீங்கள் அதை பார்த்துக்கு நீங்கள் செஞ்சுட்டு போகலாம். அதை செய்யறதை விட்டுட்டு நீங்கள் இன்னொருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸ் கேட்டுட்டு அதை தள்ளி போடாதீங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி செய்யாத அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது தள்ளி போடாதீங்க. இன்றைக்கி செய்யுங்க, கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ இன்றைக்கி நல்லா இருக்குங்க. உங்கள் நாள் சூப்பரான நாளாக இருக்குது. நீங்கள் எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். மிதுனம் எப்படி இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு கார்டு நம்பர் 14 த டெம்பரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கார்டு வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே, இன்றைக்கி ஒரு 75% பாசிட்டிவான ஒரு கார்டு உங்களுக்கு. ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும். நம்ம மனசே கொஞ்சம் அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்கும். என்னன்னே காரணமே தெரியாது அந்த மாதிரி ஒரு நாள். ஸோ மற்ற வேலையெல்லாம் நார்மலாக எப்பவும் நடக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் பிடிவாதம் பிடிச்சி நடத்துவீங்க. அது இன்றைக்கி நல்லாவே இருக்குது நாள். கடகம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா. கடகம்க்கு இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 95% அப்படின்னு உங்களோட கார்டில் காமிக்குது. ஆக்சுவலாக கார்டு நம்பர் 3 த எம்பரஸ். எந்த விஷயம் நீங்கள் நினச்சிட்டு வந்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும். குருவோட சப்போர்ட்டோடு இன்றைக்கி எல்லா விஷயமே நடக்குங்க. அதனால் இன்றைக்கி நாள் நல்ல நாளாகவே இருக்குது. எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும், திருமணத்தை பற்றி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுக்காக அதை பற்றி பேசாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறப்பாக இருக்கட்டும், இன்றைக்கி ரொம்ப நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு டேவாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா. சிம்மம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சிம்மம் பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 1 த மெஜிஷியன் கார்டு வந்திருக்குங்க. அது அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஆக்சுவலாக 90% கார்டாக இருந்தாலும் சில அன்வான்ட் நியூசன்ஸ், அதாவது திருஷ்டி அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களோட என்னடா இவங்க மாத்திரம் இப்படி நல்லாவே இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால அது கொஞ்சம் ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்குது. மற்றபடி உங்கள் வேலை இன்றைக்கி எல்லாமே நீங்கள் நினச்சபடி நடக்கும். அது மட்டும் என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிக்கோங்க. அவங்க வீட்டில் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் அந்த திருஷ்டி எடுக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கோங்க. மற்றபடி இன்றைக்கி நாள் நல்லாவே இருக்குது. கன்னிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கன்னிக்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 2 த ஹை பிரிஸ்டஸ் அப்படிங்கிற கார்டு வந்திருக்கு. கண்டிப்பாக எந்த முடிவு எடுத்தாலுமே நீங்கள் பாட்டுக்கு போங்க. உங்களுக்கு வேண்டாத சிலர் இருக்காங்க. அவங்க கொடுக்குற இன்ஃப்ளூயன்ஸான விஷயத்தினால நெகட்டிவ் ஆயிரும். ஒரு 70-90% இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளை தேவையில்லாத ஒரு இன்புட்னால நீங்கள் கெடுதல் ஆக்கிக்காதீங்க. இந்த கார்டில் இவ்வளோ தான் இன்றைக்கி சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் பார்த்து இருந்துக்குங்க, அவ்வளோதான். நல்லா இருக்குது, நாள் நல்லா இருக்குது. பட் எதையும் இன்ஃப்ளூயன்ஸாக எடுத்துக்காதீங்க. துலாம்க்கு கார்டு நம்பர் 4 த எம்பரர் கார்டு வந்திருக்கு. இன்றைக்கி அவங்களுக்கு 60% தான் இருக்குது அவங்களோட பாசிட்டிவ்னஸ். அதை நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்கிறது தான் இருக்குது. பிடிவாதத்தினால உங்களோட நாளை கெடுத்துக்காதீங்க.
எதாக இருந்தாலும் நான் தான் அந்த இடத்துல முதலிடமாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடம் உங்களுக்கு கிடைக்கும். அதற்காக வந்து நீங்கள் போராடிட்டு இருக்கிற வேலையும் விட்டுறாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். மற்றபடி வந்து இன்றைக்கி நல்லா இருக்குது. பேசும்போது கரெக்டான வார்த்தைகளை வந்து உபயோகிங்க. சில டைம் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் தவறாக போச்சுன்னா எல்லாத்துக்கூடயும் ஒரு சங்கடம் வரும். விருச்சிகம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சிவாய். விருச்சிகம்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதே 4th எம்பரர் கார்டு தான் வந்திருக்கு. 60% இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. எது பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. வீட்லேயும் உங்கள் வார்த்தை தவறாக உச்சரிச்சிட்டிங்கன்னா அது தப்பாக முடிஞ்சிருச்சுன்னா சண்டை வரும். சண்டை வழக்குன்ட்டு போயிட்டுருக்காதீங்க. அமைதியாக இருங்க. உங்களுக்கான நாள் இது அல்ல அப்படிங்கிறதுனால நீங்கள் அப்படியே கூலாக ஹேண்டில் பண்ணிவிட்டு நகர்த்திடுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, கூட இருக்கவங்களுக்கும் நல்லது. தனுஷுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, தனுஷுக்கு கார்டு நம்பர் 20 த ஜட்ஜ்மெண்ட். அவங்க எடுக்கக்கூடிய முடிவும் சரி எதுவும் சரி கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லான டே. 90% பாசிட்டிவ் இருக்குது. என்ன அவங்க எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்கணும். அவங்க கரெக்டாக எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இன்னும் என்ன சொல்லணும் இந்த கார்டில்னா, கடவுளோட எதை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு ஆரம்பிங்க. இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். மகரம்க்கு வந்து கார்டு நம்பர் 3 த எம்பரஸ். இன்றைக்கி நாள் சூப்பராக இருக்குங்க. 95% ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களோட ஃப்யூச்சருக்கான எந்த ஒரு ஸ்டெப் இன்றைக்கி எடுத்தாலுமே அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நல்ல நாளாக இருக்குது. திருமணம் பேசுகிறதாக இருக்கட்டும், வேறு ஒரு புது ஜாபுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸில் ஏதாவது புதுசாக ஒரு லான்ச்சிங்காக இருக்கட்டும், நல்லபடியாக நடத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். கும்பம்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் ஓடிட்டுருக்கு. ஸோ அவங்க டே எப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க நிதானமாக கொண்டு போகிறது அவங்களுக்கு நல்லது. எந்த ஒரு புது காரியத்தையும் அவங்க எதுவுமே ஆரம்பிக்க வேண்டாம் இன்றைக்கி. மற்றபடி அவங்களோட நாள் வந்து பார்த்திங்கன்னா 9 த ஹெர்மிட் வந்திருக்குங்க. கண்டிப்பாக கடவுளோட ஆசீர்வாதத்தோட, பெரியவங்க ஆசீர்வாதத்தோட நல்லா இருக்குது நாள். ஆனாலும் சந்திராசிரமம் இருக்கிறதுனால புது வேலைகளை எதையுமே தொடங்க வேண்டாம். இருக்கிற வேலையை அமைதியாக கொண்டு போங்க. புதுசாக எதுவும் ஸ்டார்ட் அப் பண்ண வேண்டாம். மீனம்க்கு எப்படி இருக்குது அப்படின்னா, மீனம்க்கு வந்து நம்பர் 1 த மெஜிஷியன் கார்டு இருக்குது. 99% பாசிட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ் இருந்தாலும் இதில் இருக்க ஒரே நெகட்டிவ் என்னென்னா ரொம்ப திருஷ்டியாக இருக்குது. அதாவது கண்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அவங்க சும்மாவே நல்லாவே இருக்கிற மாதிரி காமிச்சுக்குவாங்க. அதுதான் அவங்கக்கிட்ட இருக்கிற என்னடா இவங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க. பட் அதை மாத்திரம் நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைக்கி நாள் ரொம்ப இனிய நாளாக இருக்குது. இன்றைய பலன்கள் தொடர் முடிகிறது. நன்றி, வணக்கம்.